ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நல்ல நேரம் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். கடகராசி என்பர்களே, இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா, அதாவது 2024ஆம் ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது பண பிரச்சனைகளாகட்டும், குடும்ப சூழ்நிலையிலாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள். அதாவது ஒரு ஒரு நிமிடமாவது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷத்துக்கு பல நிமிஷங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த அளவிற்கு கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது, அதாவது முன்னேற்றம் தாங்க. நான் அடித்து சொல்வேன், 100க்கு 100% பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், பண பிரச்சனைகளானது நீங்கக்கூடியதாகவும், உங்களுடைய கடன்களானது பார்த்திங்கன்னா அடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு எப்படிலாம் அமைய போகுது, அதே போல் அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிப்போம். அதாவது பாசிட்டிவான ஒரு விஷயங்களை மட்டும்தான் நம்ம நினைப்போம், நெகட்டிவான விஷயத்த நினைக்க மாட்டோம். இந்த ஆண்டாவது நமக்கு நல்ல ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த ஆண்டினுடைய முடிவு காலகட்டங்களானது வந்துருச்சுங்க. இப்போ இதை பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி நேயர்கள். கடகராசி என்பர்களே, உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா பணவரவை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. அதேபோல் உங்களுடைய முயற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வகையில் அமையுங்க. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்றத்தை பெறலாம். அதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாமல், நம்மளால் முடியும், இதை நம்ம செஞ்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடன் வாங்குவதை பார்த்திங்கன்னா முடிந்த அளவிற்கு நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா கடன் வாங்குவதை குறைத்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை பார்த்திங்கன்னா அடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்கோங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய கடன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுவீர்கள். இதேபோல் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகங்களானது பார்த்திங்கன்னா அமையும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்குமே இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்குங்க. எதிலும் நீங்கள் பார்த்திங்கன்னா கடும் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கும். அதாவது ஏதோ செஞ்சோம் நம்ம பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிரமப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள், அதாவது கடின உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். மாணவர்களினுடைய படிப்பிலுமே பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும். அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல்களும் இருக்குங்க. உண்மையாக உழைத்தால் செல்வாக்கானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இதுவரை தடைப்பட்ட பதவி உயர்வுகள் இனி படிப்படியாகவே பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளானது அமையும். எப்போதுமே நீங்கள் தைரியத்தை தளர விடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. தைரியத்தை நீங்கள் தளர விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்களும் பிரச்சனைகளுமே உருவாக ஆரம்பித்துவிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரியங்கள் மட்டுமே உங்களை பார்த்திங்கன்னா வழிநடத்தக்கூடியது. ஸோ உங்களுடைய தைரியத்தை பார்த்திங்கன்னா தளர விடாமல் இருப்பது தான் நல்லது. அதே போல் உங்களுக்கு புதிய பொறுப்புகளானது தேடி வந்தால் தயங்காமல் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களானது இந்த ஆண்டில் அமையும். குடும்பத்தில் நிம்மதிகளானது நிலைத்திருக்க வார்த்தைகளில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் உங்களுடைய பணவரவானது நன்றாக இருக்க ஆடம்பரங்களை தவிர்ப்பதனால உங்களுடைய சேமிப்பை பார்த்திங்கன்னா அதிகரிக்க முடியுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நாட்டத்தை செலுத்த வேண்டும்.
விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் அலட்சியங்கள் உங்களுக்கு கூடாது. கவனத்தோடு செயல்படுவது நல்லது. செய்யக்கூடிய தொழிலுமே பார்த்திங்கன்னா வளர்ச்சிகளானது ஏற்படும். புதிய மாற்றங்களை செய்ய நீங்கள் திட்டமிடலாம். அரசு துறையில் உள்ளவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. அரசியல்வாதிகள் பேசும்போது எதிலுமே பார்த்திங்கன்னா கையெழுத்திடும் போதும் நிதானமாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு திடீர் யோகங்களானது தேடி வரும். வாகன பயணத்தில் பார்த்திங்கன்னா கவனச்சிதறல்கள் கூடவே கூடாது. ரத்தம் நரம்பு தொடர்பான தொல்லைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளானது ஏற்படும். சொல்லப்போனால் இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா யாருக்குமே பார்த்திங்கன்னா அடிபணியாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அக்கறையை எடுத்துக்கொண்டு காணப்படக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க. குடும்பத்தில் எப்போவுமே தனக்கென்று பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்காமல் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சியானது கிரகங்களானது ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் சனி பயிற்சியானது பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பகவானினுடைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. 9ஆம் வீடான பாகிஸ்தானத்திற்கு வரப்போகக்கூடிய சனி பகவான் நன்மைகளை பார்த்திங்கன்னா தரப்போகின்றார். கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களை பாடைப்படுத்தி சோதித்து புடம் போட்டு பார்த்திங்கன்னா தங்கமாக மாற்றப் போகிறார் சனி பகவான். இனி உங்களுக்கு நல்ல காலங்கள் ஆரம்பமாகிவிட்டது. விட்டு விலகி போனவர்கள் வீடு தேடி வருவார்கள். பட்ட அவமானங்கள் எல்லாமே முடிவிற்கு வரப்போகிறது. கொஞ்சம் நெஞ்சம் பார்த்திங்கன்னா அவமானங்கள் நீங்கள் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு அவமானத்திற்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். வேலையை இழந்து வருமானங்கள் இன்றி தவித்தவர்களுக்குமே நல்ல ஒரு வேலைகளானது கிடைக்க போகுதுங்க. தர்ம சனி காலத்தில் வேலையில் பார்த்திங்கன்னா இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுகள் ப்ரமோஷன் ஆனது பார்த்திங்கன்னா கிடைக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்தினுடைய தொழிலுமே உங்களுக்கு லாபங்களானது அதிகரிக்கும். குரு பகவான் 2025ஆம் ஆண்டில் மே மாதம் வரைக்குமே 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வார். நீங்கள் தொட்டதெல்லாமே பார்த்திங்கன்னா பொன்னாகக்கூடிய காலங்கள். தொழில் வியாபாரத்தில் செய்யக்கூடிய முதலீடுகளில் ரெட்டிப்பு லாபங்களும் கிடைக்கும். மே மாதத்தினுடைய மத்தியில் குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு அமரப்போகின்றார். சுப விரய செலவுகளானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்குள் அமர்ந்து ஜென்ம குருவாக பயணம் செய்யக்கூடிய காலத்தில் பண வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களின் மீது விழுவதனால திருமணம் போன்ற சுப காரியங்களினுடைய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. குரு பலன் கிடைக்க போவதனால திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வரும். 2025ஆம் ஆண்டினுடைய முற்பகுதியில் ராகு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்திலும் கேது பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்திலும் அமர்ந்து உள்ளனர். குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகளானது விலகுங்க. மறைமுக எதிரிகள் மாயமாவார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு விலகும். புதிய சொத்து வாங்க பார்த்திங்கன்னா முயற்சிப்போருக்கு கால நேரங்கள் கூடி வரும். மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகின்றனர். எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா யாருக்கும் சொல்ல வேண்டாம். பண விஷயங்களில் பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர். இந்த ஆண்டில் நவ கிரகங்களும் சாதகமாக இருந்தாலுமே ஆண்டினுடைய பிற்பகுதியில் ராகு கேதுவினுடைய பயணங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால கடகராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நல்லதே நடக்கும். இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக மாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். சொத்துக்கள் மூலமாகவே கிடைக்க வேண்டியவை இழுபறியாகவே இருக்கும். கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். எதிர்ப்புகளுமே உங்களுக்கு அகலுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளானது தீருங்க. தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். குழந்தைகளின் மூலமாக மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முன்கோபத்தை குறைப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும்.
மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. இவர்கள் பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே சாதனையாக மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.